கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக சகலவற்றையும் அவர் செய்து முடிக்கிறதற்கு ஒரு வல்லவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் போராடுகிற பிசாசு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாய் மாறுவான். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பிசாசு பன்றிகளுக்குள்ளே போகும்படி வேண்டி கொண்டுச்சாங்க. அப்படின்னா பன்னி கூட்டத்துக்குள்ள ஆண்டவர் நீ இந்த மனுஷனை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன அப்படியே அனாமத்தை துரத்தி விடாதீங்க, இவ்வளோ பன்றிகள் கூட்டம் இருக்குதுல்ல, இந்த பன்றிகளுடைய கூட்டத்துக்குள்ள என்னை அனுப்புங்கன்னு வேண்டி கொண்டுச்சாங்க. சரியா, ஆண்டவர் சரின்ட்டார். அதனால அந்த பன்றிகள் மேலேருந்து சூசைட் பண்ணி செத்து போயிருச்சுன்னு வேதம் சொல்லுது. அந்த பவர், அந்த பிசாசுனுடைய வல்லமே அதால தாங்க முடியல, அந்த குழப்பத்தை அதால தாங்க முடியல, அது போய் குதிச்சிருச்சு. அதற்கு பிறகு பிசாசு யூஸ் பண்ணும்போது வேதம் சொல்லுது, அவன் ஆதியிலே சர்ப்பத்தின் மூலமா ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தானாம். அப்போ இருந்த சர்ப்பம் இன்னைக்கு நம்ம பார்க்குற பாம்பு மாதிரி கிடையாது. இன்னைக்கு சபிக்கப்பட்ட சர்ப்பத்தை தான் நம்ம பார்க்குறோம். பூமியினுடைய ஊறுகிற அந்த ஜீவராசிகளிலே ஆண்டவர் அந்த கீழ்ப்படியாமைக்கு ஒத்து போனதுனால அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் சபிச்சதுனால தான் அது ஊர்ந்து செல்லுது. ஆனால் அன்னைக்கு இருக்கிற நாட்களில் அது கை கால் முளைச்சு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு உருவமாக இருந்துச்சு. அப்போ பிசாசு யாருக்குள்ள புகுந்தான் அப்படின்னு சொன்னா, அந்த சர்ப்பத்துக்குள்ள புகுந்து அவன் என்ன பண்றான்னா வேலையை பார்க்கறான். அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியோத்தி என்கிற அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு புகுந்து அப்படின்னு சொல்லுது. அப்போ பிசாசு சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி எங்க வேணும்னாலும் யார் மூலமாய் வேண்டும் என்றாலும் பார்த்தீங்கன்னா அவன் கிரியை செய்கிறதற்கு திட்டம் போடுவான். மனுஷங்க மூலமா வருவான், விலங்குகள் மூலமாய் வரும். இந்த விலங்குகள் மூலமாய் வரும்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால தான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விலங்குகளா ஆண்டவருடைய பிள்ளைகள் விலங்குகளாகவே பாருங்க அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பிசாசு நிறைய நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற சில காரியத்தை டூலா பயன்படுத்துவோம். அது மிருகத்தோடு புணர்ச்சி செய்கிறவன் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் அப்படி சொல். அப்போ இன்றைக்கு நிறைய பேர், ஸோ எல்லாரையும் அப்படி இல்லை, நிறைய பேர் இந்த பெட் அனிமல்ஸ் அப்படின்னா நிறைய பேர் நாய்க்குட்டிகளை வளர்க்குறாங்க, பெரிய பெரிய பிரீடான நாய்க்குட்டிகளை வளர்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அப்படின்னா சத்துரு அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் அந்த மிருகங்களை பாவத்திற்காகவே வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அசுத்தத்திற்காகவே வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் அங்கே ஸ்ட்ரிக்டாக எழுதிட்டாரு. அப்போ எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு லிமிட்டோட தான் நம்ம வச்சுக்கணும். அதில் ரொம்ப நாட்டம் காமிச்சு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாய் சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யார் மூலமா எப்போ பிசாசு நம்மளை அட்டாக் பண்ண வர்றான்னு தெரியாது. சில நேரத்தில் நம்மளை அசிங்கப்படுத்தி பேசி நம்ம மனசை உடைச்சு பிசாசு உள்ள வரணும்னு நினைப்பான். சில நேரத்தில் நமக்கு முன்பாக ரொம்ப அழகா காமிச்சு அப்படி உள்ள பாருங்க, அன்னைக்கு பண்ணி அதுக்குள்ள போயிட்டான், இன்னைக்கு சர்ப்பம் அதுக்குள்ள போயிட்டான், அடுத்து யூதாஸ் காரியோத் மனுஷனுக்குள்ள போயிட்டான். அவனுடைய நோக்கம் என்னன்னா, தன்னுடைய கையில எதை வேணாலும் பயன்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளை விழத்தள்ளுவதற்காக நினைப்பான். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ மகனே எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு, மன தெளிவுள்ளவனாயிரு. அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது, நம்ம உடனே அதுக்காக பதிலும் சொல்லிட முடியாது. எப்பவுமே இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா ஏதாவது ஒன்று நடக்கும்போது முதல்ல அதனுடைய பின்னணியில யார் இருக்கிறா அப்படின்றத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். பின்னணியில யார் இருக்கிறா, பின்னாடி யார் இருந்து கிரியை செய்கிறா, ஒரு மனுஷனா இல்லை இதனுடைய பின்னாடி பிசாசு இருக்கிறானா, இந்த மனுஷன் இப்போ இந்த இடத்துல பேசுறதுக்கு என்ன காரணம், இவங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க, அந்த பின்னணியை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பிரச்சனைகளில் நம்ம தப்புவித்து கொள்ளலாம்.
ஆனா அந்த பின்னணியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து சத்துரு ஏதோ ஒரு காரியத்துல வந்து நம்மளை விழ பண்ணுவான். நம்முடைய மனதை மனமடி வாக்கலாம், போயிட்டு இருக்கிற வேகத்தை வந்து நமக்கு குறைச்சு போடலாம், ஏதாவது ஒரு விதத்துல. அதான் போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்புக்கு நேராக வந்து சத்துருவினால் ஏவப்பட்டு அவனுடைய ஓட்டத்தை தடை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மனுஷன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்களேன். அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆனாலும் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நமக்காக ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் அவனுடைய கரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவாராக. பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவாராக. ஆமேன். ஒரு விசை வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பாம்பு கடிச்சு ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக போனாங்க. அப்படின்னா அந்த மனுஷன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தோட்டத்தில் வந்து ஒரு பாம்பு வந்து அந்த மனுஷனை வந்து கொத்திடுது. இப்போ கோயம்புத்தூரில் நடந்தது தான், கோயம்புத்தூரில் ஜிஹெச்சில் நடந்தது தான். அப்போது அந்த மனுஷனை வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விஷத்தன்மை எல்லாத்தையுமே எடுத்து ட்ரீட்மெண்ட்டு 3 நாட்களாக நடந்துட்டு இருக்குது. அவன் உயிரோட இருக்கிறாரு, உயிர் பிழைச்சிட்டாரு. அப்போது கோயம்புத்தூர்லேயே இருக்கிற ஒரு டீம், அந்த டீமில் இருக்கிற முக்கியமான நபர் வந்து எனக்கு ஒரு நண்பர். அவங்க வந்து சேர்ந்து வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக போக சொல்கிறாங்க. அப்போது இந்த பாம்பு கடித்த இடத்துல வந்து இந்த விஷம் இருக்கிற இடத்துல ஜோம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு, நீங்கள் வந்து ஒரு ஜோம் பண்ண முடியுமான்னு கேட்டு நீங்கள் இந்த டீம் வந்து அந்த இடத்துல ஜோம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஜோம் பண்ணுறதுக்காக போகும்போது இவர் ஜோம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த படுத்து கிடந்த அந்த மனுஷன் எழும்பி உட்கார்ந்து கையை இப்படி பாம்பு மாதிரி வச்சு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறார். அங்கே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இவங்க வந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவர் கையை அப்படியே அசைக்கிறார், அவருடைய உடம்பு அப்படியே அசையுது. உடனே இவர் வந்து கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. முடிச்சுட்டு இல்லை நீங்கள் வந்து உடனே வந்து இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்புறம் கொண்டு வர சொல்லி வீட்டுக்கு ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சர்பத்தின் ஆவி இருந்து அவ்வளோ தொந்தரவு பண்ணி அப்புறம் ஜோம் பண்ணி அந்த மனுஷனை ஆண்டவர் வந்து பரிபூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அப்போ வந்து இன்றைக்கு வந்து ஜெபம் அதிகமாகிறதுனால ஆராதனை அதிகமாகிற இடத்துல வந்து பிசாசுனுடைய கட்டுகள் எல்லாம் போயிடும். அந்த இடத்துல திரும்ப வந்து அவன் ட்ரை பண்ணுறது அப்படின்னா பல ஆண்டுகள் தாண்டி எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வருவான். அதனால தான் உங்களுடைய வீடுகளை ஜெபத்தினால நிரப்புங்க, உங்களுடைய வீடை ஆராதனையினால நிரப்புங்க. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். பிசாசு எப்படியெல்லாம் மனுஷனுக்குள்ள புகுறதற்கு பிளான் பண்ணுறான்னு பாருங்க. லாஸ்ட் சமீபத்தில் வந்து ஒரு நியூஸில் வந்து ஒரு திரைப்படம் ஒன்றும் வெளியே வந்துருச்சு. ஒரு பிசாசு சம்பந்தப்பட்டு ஒரு மனுஷனுக்கு பேய் பிடிக்கிறது போல ஒரு சினிமா படம் வந்து, எனக்கு அது பேர் தெரியல, பட் அதனுடைய நியூஸில் வாசிக்கும் அந்த பேரும் போட்டிருந்தாங்க. அந்த படத்தை வந்து சினிமா தேட்டரில் பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு, நிறைய வாலிப பசங்களுக்கு, நிறைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிசாசனுடைய அந்த பேசும்போது லிட்டரலாக அங்கே வந்து சினிமாவில் அது நடந்துட்டு இருக்குது. இவங்க அதே மாதிரி உட்காந்து தேட்டரில் உட்காந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களாமா. அந்த ஃபோட்டோவோடு அவங்க அதை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அந்த ஸ்பிரிட் வந்து எந்த அளவிற்கு பலவீனமானவர்களோட கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ சரீரம் பலவீனமாக இருக்கும்போது, மனசு பலவீனமாக இருக்கும்போது, உலகத்தில் இருக்கிறவர்கள் பலவீனமாக இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் வந்து எப்படியாவது அவங்கள வச்சு மூவ் பண்ணணும்னு நினைக்குது. எங்களுடைய ஊழியக்காரர் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு ஒரு லேடிக்கு ஆடுறாங்க. ஆடும்போது அவங்க பியூர்லி பெண்டிகாஸ்ட், அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்தவங்க, ஞான ஸ்நானம் எடுத்தவங்க. அப்போ அவர் தலை மேலே கையை வச்சு நீ எங்கே இருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது உள்ளே இருந்து அந்த பிசாசு பேசுது. இவா மார்த்தாண்டம் சந்தையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பூ வித்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. இந்த பூ வித்துட்டு இருக்கிற இடத்துல இவ ஏற்கனவே பூ வேண்டான்னு தூக்கி போட்டுட்டா. ஆனால் இப்போ போகும்போது இந்த பூவை வச்சா எப்படி இருக்கும், சரி நான் இந்த பூவை நான் இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு பூ மேலே ரொம்ப இச்சையாக அந்த மாதிரி பேசிட்டே இருந்தா. அப்போ நான் அங்கே இருந்தேன், நான் வந்து இவளுக்குள்ள புகுந்துட்டேன்னு அது பிசாசு ஆடும்போது சொல்லுது.
ஒரு பூ வித்தை எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அப்போ அதுக்காக பூ வேணாம், பூ வைக்காதீங்க, பூல பிசாசு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னன்னா சத்துரு எந்த இடத்துல இருந்து, அதான் யாரை வஞ்சிக்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நமக்குள்ள தைரியம், நமக்குள்ள பலன் இருக்கும்போது அது நம்மளை தொடாது. நமக்குள்ள வார்த்தை இருக்கும்போது அது நம்மளை தொடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அது அவரை உங்களை விட்டு ஓடி போவான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜெபம் பண்ணா மாறிட போகுது. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார், தூரத்து சொந்தம். அவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அரிப்பு வியாதி இருக்கிற மனுஷனுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு, சரியாகல. அடுத்து ஒரு 7 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த மனுஷனுடைய வீட்டிலேயே 3 நாட்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா அந்த மனுஷனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரிப்பு வியாதி சரியாயிருச்சு. சரியானா அடுத்த 6 மணி நேரத்தில் இவருக்கு அந்த அரிப்பு வியாதி வந்துச்சு. இவருடைய சரீரம் எல்லாம் பயங்கரமான அந்த மனுஷன் என்னென்ன பாடுபட்டானோ அத்தனை பாடுகளும் இவருக்கு வந்துருச்சு. வந்த உடனே இவர் புரிஞ்சுட்டார், ஓ நீ அங்க விட்டுட்டு இங்க பிடிச்சிட்டியா, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி உட்காந்து திரும்ப ஒரு 2 days இவர் தனியா பாஸ்டிங் போட்டு அதுல இருந்து ஒரு பரிபூரணமான விடுதலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ சத்துரு சில நேரங்களில் பலவீனமா இருக்கிற எங்க இருந்து எப்படி புகரணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் எப்போ வருவாருன்னு தெரியாது, விழித்திருங்கள். அதனால எல்லாரும் என்னன்னா ஒரு கவனம் உள்ளவர்களாய், அவனுக்கு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி நம்ம யார் என்ன பண்ணினாலும் பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்கன்னா அந்த விக்கிரக ஆராதனை உங்களை இருக்க விடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா அது எதையும் செயல்பட முடியாதுன்னு தெரியும். அதனால அங்கிருந்து உங்களை துரத்துறதுக்கு முயற்சி எடுக்கும். அங்கிருந்து நீங்க எப்ப வெளியே போவீங்கன்னு அது முயற்சி எடுக்கும். ஏன்னா தடை செய்கிறவர்கள் நீங்க தான். தடை செய்கிறவன் நீங்கிட்டான்னா அது ஃப்ரீயா அந்த இடத்துல சொல்லலாம். சில கணவன், சில மனைவி இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம சொல்லும் போது அப்படியே பயங்கரமான இரிட்டேட் ஆகும், பயங்கரமான கோவப்படுவாங்க அவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் முடியாதுன்னு போது அவங்கள விட்டுருவோம், ஜெபம் பண்றதை விடுவோம். சரி எக்கேடும் கட்டுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் நம்ம. இல்ல, அந்த இடத்துல நீங்க இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பாதுகாப்பு, நீங்க இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் அங்க தப்பு வைக்கப்படுகிறான். அதனால எக்காரணம் கொண்டும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கும் போதும் என்ன நினைக்கணும்னா அதனுடைய பின்னணி யார் இருக்கா, அது யார் அதை நகர்த்துகிறா, இந்த பின்னணியை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அந்த ஆவிக்குரிய கண்களை உங்களுக்கு கர்த்தர் தந்துட்டாருன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ்வீர்கள். அதனாலதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மன கண்களை திறக்கிறவர், நம்முடைய மன கண்களை திறக்கிறவர். இது யாருக்கு இருந்துச்சுன்னா, நீங்க கோலியாத்து தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது கோலியாத்துக்கு பின்னாடி ஆண்டவர் நிற்கிறார் அப்படின்றது சவுலுக்கு கண்ணுக்கு தெரியல. அங்க இருக்கிற அத்தனை படை வீரர்களுக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, கோலியாத்திற்கு முன்பாக எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் அவனுக்கு பின்னாடி இருக்கிறார் அப்படின்றத இந்த தாவீது கண்டு கொண்டான். அதனாலதான் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். அதான் தாவீது கவனை வச்சு முன்னாடி நெற்றியில நெற்றிக்குள்ள அது பதிஞ்ச அளவிற்கு அதை அடிச்சாலும் அந்த குறி பாருங்க எவ்வளவு, அந்த அவனுடைய தலையில தலை சீரா போட்டிருக்காங்க. தலை சீரா அப்படின்னு சொல்றது மேல ஒரு கொம்பு வரும், இந்த நெற்றியில மட்டும் பாத்தீங்கன்னா இப்படியே வளைஞ்சு இந்த முகம் மட்டும் இந்த இடத்துல எப்படி தெரியும்னா இங்க வந்துடும், வெறும் இந்த கண்ணு மட்டும் தான் தெரியும், இந்த இடம் ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் ஓட்டை இருக்கும். அவனுடைய கவன் வச்சு அடிக்கும் போது அந்த கூழாங்கல்லு கரெக்டா எங்க போயிருக்காமா சொல்லுங்க. அவன் நகராம இருந்திருப்பானா, அவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா? எனக்கு என்னன்னா ரொம்ப தூரத்துல இருந்து இவன் பண்றதுனால அந்த கல்லு என்ன கலர் கூழாங்கல்ல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒண்ணு, அந்த கல்லு ரொம்ப ஸ்ட்ராங், அந்த கல்லு மலையில அடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இன்னொன்னு, அதனுடைய கலரை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது.
இது கருப்பா ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு இதை வருதுன்னு, ரெட்டா ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐயோ ரெட் கலர் வருதுன்னு நம்ம தரலாம். ஆனா இந்த கூழாங்கல் பாத்தீங்கன்னா இந்த வெதர் கண்டிஷன் மாதிரியே இருக்கும், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய கலர் ஒரு வித்தியாசமான கலரா இருக்கும். உடனே அவரால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. கரெக்டா அந்த கூழாங்கல் நெற்றியில் அப்படியே பதியுது. பதிஞ்சா எப்படி விழணும்னா அந்த ஃபோர்ஸ்ல அவ்வளோ ஹைட்டா இருக்கிறான், உயரமா இருக்கிறான். உயரமா இருக்கிற ஒரு மனுஷனுடைய நெற்றியில நீங்க தட்டுனீங்கன்னா அந்த மனுஷன் பின்னாடி தான் விழுவான். அதுதான் அப்படிதான் விழ முடியும். ஆனா அவ்வளவு பதிஞ்சதற்கு பிறகும் வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி விழுந்தானாமா, முகம் குப்புற விழுந்தானாமா, முகம் குப்புற விழுந்தான். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் அவனை பின்னாடி இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே புறந்தலையில தட்டி இயேசுவின் நாமத்தினால போ விழு அப்படின்னு ஆண்டவரே விழ பண்ணினார். அப்போ கோலியாத்திற்கு பின்புறமா இருந்த ஆண்டவரை அவன் கண்டு கொண்டான். அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சோதனையில கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கண்ணு நமக்கு திறக்கணும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அதான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அப்போ தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒன்றை நம்முடைய கண்ணு என்ன பண்ணணுமாமா, பார்க்கணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் நான்காவது நபராய் உள்ள கர்த்தர் உலாவுகிறார் என்று அவனுக்கு தெரியும். சிங்க கெபியில போட்டாலும் சிங்க கெபிக்குள்ள ஆண்டவர் தூதர்களை அனுப்பிட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாரும் ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணணும், ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஒரு பிரச்சனை வரும்போது பிசாசு எந்த இடத்துல இருக்கிறான், இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இது எனக்கு நடந்துச்சு, இவன் இப்ப சண்டை போடுறதுக்கு என்ன காரணம், இவர்கள் இந்த நடந்து கொள்றதுக்கு என்ன காரணம். அந்த பின்னணியை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் 100% பிரச்சனைக்கு கிருபையாய் நீங்கள் தப்பு வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய எபேசியர் 1:19 எபேசியர் 1:19 விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதின தேவனுடைய மனுஷன் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது மட்டும் ஜெபம் பண்ணல, நீங்க ஒரு வீடு கட்டணும் அதுக்காக மட்டும் நான் ஜெபம் பண்ணல, உங்க நோய் சரியாகணும் அப்படின்றது மட்டும் ஜெபம் பண்ணல. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய விசுவாசிக்கு ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, உங்க மனக்கண்களை அப்படின்னா பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நான் ஜெபம் பண்றேன்ற. பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். நமக்கு 2 கண் இல்லை, இன்னொரு கண் இருக்குது, மனக்கண். சொல்லுங்க பார்க்குறேன் எல்லாரும், மனக்கண். அந்த கண்ணு திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேர்த்தியாய் யார் எப்படி வர்றாங்கன்றத கிருபையாய் கண்டுகொள்ள முடியும். எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, என் பிள்ளையினுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் மகளுடைய மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, ஏசப்பா என்னுடைய மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நம்முடைய தேவன் எந்த பிரச்சனை வந்தாலும் மன கண்களை திறக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா உம்முடைய மகத்துவமான மேன்மையை அறியும்படிக்கு, மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நான் அறியும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மன கண்களை நீர் கொடுப்பீராக. சொல்லுங்க, பிரகாசமுள்ள மன கண்களை என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பீராக, என்னுடைய கணவனாருக்கு கொடுப்பீராக. சொல்ல சொல்ல அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக.
முழு பலத்தோட கேளுங்க. அப்பா, எங்களுடைய மன கண்களை திறக்கிற நல்ல தேவன், எங்களுடைய மன கண்களை திறக்கிற நல்ல தேவன் இயேசுவே, பிரகாசமுள்ள மன கண்களை எங்களுக்காக திறப்பீராக. ஆண்டவரே, அந்த மகிமை வரட்டும். ஆமென். பிரகாசமுள்ள மன கண்களை எங்களுக்காக திறக்கிறவர், பிரகாசமுள்ள மன கண்களை எங்களுக்காய் திறக்கிறவர். என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை இங்க இப்போ எந்த இடத்திலே இருந்தாலும் இப்போ அந்த மன கண்கள் இயேசுவின் நாமத்தினால திறப்பதாகப்பா சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். இயேசுவே, இப்பொழுது அந்த மன கண்களை திறந்து அந்த இருளை மாற்றி அந்த பொல்லாத பிடியிலிருந்து எங்க பிள்ளைய நீங்க தூக்கி எடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீ உன்னத அனுபவம் தந்திரே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீ உன்னத அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை. கைகள மேல துதி உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் பாட. உம்மை பாடாமல் யாரை நான் இயேசுவே துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்கா. கைகள மேல தட்டி சொல்லு. துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் பாடு அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை பாடாமல் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். பிரகாசம் உள்ள
மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளும். பாருங்க, சிமேயி கெட்ட வார்த்தையில் அசிங்கமா திட்டுறான். அதுவும் நம்மளை மட்டும் இழுத்தா நமக்கு ஈஸியாக, என்னை மட்டும் ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆனா எங்க அம்மா, எங்க அப்பாவை, எங்க வம்சத்தை அப்படி அந்த மாதிரி இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கோபம் வந்துடும். திட்டுறதா இருந்தா என்ன திட்டுப்பா, எங்க அப்பா உன்ன என்ன பண்ணாரு, எங்க அம்மா உன்ன என்ன பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சிமேயி மொத்தத்துல எல்லாரையுமே இழுத்து போடுறான். இவனுக்கு எப்படியாவது கோபம் வரணும்னு தான் திட்டுறான். ஆனா பக்கத்துல இருக்கிறவனுக்கு கோபம் வருது. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு மனக்கண் இருந்துச்சு. என்ன கண் இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு இவனை கொல்றதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னன்னா, இவன் பேசல, இவனுக்கு பின்னாடி சத்துரு பேச வைக்கிறான். இந்த சூழ்நிலையில பேச வைக்கிறான். தாவீதே, நீ அதை கண்டுபிடி, நீ அமைதியாயிரு. ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி, ஒரு சூழ்நிலை வர்றதற்கு முன்னாடி எனக்கு ஒரு கிருபை தருவீராக. பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தருகிறவர். என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபத்தான காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை தருவீராகப்பா. மனிதனுடைய துஷ்டத்தனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, அந்த மனிதன் பேச வருகிற நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவ்வளவு ஞானத்தை நமக்கு கிருபையாய் தருகிறவர்.